வணக்கம் மக்களே, உங்களுக்கு கண் பார்வை ரொம்பவே மங்கலாக இருக்கா அப்படின்னா அந்த மங்கலான கண் பார்வையை சரி செய்ய இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண் பார்வை பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிகிறது அல்லது நாள்பட்ட தலைவலி இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு கண்களுக்கு ஆரோக்கியம் தருவதற்கு நீங்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கணும். நம்ம உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கண்களை நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் நம்ம இந்த டிஜிட்டல் கேஜெட்டுகள், இந்த செல்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரித்து வருது அப்படின்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் தினசரி உங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் பாதாமை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2.5 கிராம் புரதத்தை நம்ம பெறலாம். ஸோ இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்தும். அதே பாதாமை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கும் போது, அதாவது நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10-12 பாதாம் பருப்பை இரவில் நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் இருந்தது அது தோல் நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை திறன் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுல நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மேலும் இதை நீங்க சேலட்டாகவும் ஜூஸாக கூட குடிக்கலாம். ஸோ நீங்க முடிஞ்சா கேரட் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. இது மூலமாக கண் பார்வை திறனை நீங்க ரொம்பவே சீக்கிரமா அதிகரிச்சுக்கலாம். கண் பார்வை உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றியாக இருக்கு. கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாக்குவதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் தடுக்குது. ஸோ நீங்கள் கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட இந்த சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் கூட இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. கண் பார்வை மேம்பட சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டிருக்கு. இது நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுல நீங்க சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருவதற்கு முடியும். ஸோ இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்யுது. கண் பார்வை மேம்பட நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளான இந்த வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற உணவுகளை விட கார்போஹைட்ரேட்டுகளோட எண்ணிக்கை, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. ஸோ இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், அப்புறம் நியாசின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இதன் மூலம் உங்களுடைய கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்கள் சார்ந்த அந்த அபாயத்தை கூட நீங்க குறைச்சிக்கலாம். நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. எனவே நீங்க முழு தானியங்களான இந்த குயினோவா,
பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்றவற்றெல்லாம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இது எல்லாமே உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ கண் பார்வை மேம்பட நீங்கள் மீனை முக்கியமாக எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையையும் எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கு. முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. கண்களை நலமோடு பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.